ஆனால் நீங்கள் எந்த இயக்குனர் எதனால் நீங்கள் வந்திருக்கீங்க? எங்களுடைய இது வந்து டாக்டர் அம்பேத்கர் இயக்கங்களினுடைய கூட்டமைப்பு சார்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மற்றும் பொதுச் செயலாளரை சந்திக்கிறதுக்கு வந்தோம். பொதுச் செயலாளரை சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை வந்து பொதுச் செயலாளர்கிட்ட ஒரு அரை மணி நேரமாக பேசி முடிச்சுட்டு வந்திருக்கோம். எங்கள் கூட வந்து தலைவர் அம்பேத்கர் இயக்கங்களுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் திருச்சியிலேருந்து தலைவர் ராதா வந்திருக்காரு. ஆம்பூர் வந்து வேலூர்லேருந்து நம்மளுடைய தலைவர் ஆம்பூர் ஜார்ஜ் வந்திருக்காரு. கன்னியாகுமரியிலிருந்து தலைவர் ஏகே ராதாகிருஷ்ணன் வந்திருக்காங்க. தென் சென்னையிலிருந்து நம்முடைய அம்பேத்கர் இயக்கங்கள் கூட்டமைப்பினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் தங்க பாஸ்கரன் வந்திருக்காங்க. மேலும் கலாநிதி திண்டிவனத்திலேருந்து சங்கர் வந்திருக்காரு. எல்லாரும் வந்து எங்களுடைய கோரிக்கை பொதுச் செயலாளர் வந்து புஷ்யானந்த் அவர்கள்கிட்ட கொடுத்து பேசியிருக்கோம். ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி எங்களை பேசியிருக்காரு. நாங்களும் இதில் கூட்டணி வரத்துக்கு பேசியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகமோ மதவாத பிஜேபி இருக்கிற அதிமுகவோ எங்களுக்கு கூட்டணி வேண்டாம். அதனால் வந்து திராவிட கட்சிகள் இரண்டும் வேண்டான்னு சொல்லி எங்களுடைய அம்பேத்கர் இயக்கங்களுடைய கூட்டமைப்பு முடிவெடுத்திருக்கிறோம். அந்த முடிவின் சார்பாக 15க்கும் மேற்பட்ட அம்பேத்கர் அமைப்புகள், இயக்கங்கள், தலைவர்கள் ஒருங்கிணைந்து இப்போ சந்திச்சுட்டு பேசிட்டு வந்திருக்கோம். என்னென்ன நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க? ஏதாவது தொகுதி ஏதாவது பங்கிட்டு கேட்டிருக்கீங்களா? தொகுதி பங்கிட்டு கேட்டிருக்கோம். பொதுச்செயலாளர் தலைவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. பேசி 2 நாளில் எங்களுக்கு வந்து நல்ல முடிவாக தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நல்லதுங்க. எங்களுடைய சமூக வாக்குகளாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு எங்களுடைய வாக்குலாம் நாங்கள் வந்து வாங்கி கொடுக்குறோம் நான் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி தொடர்ந்து ஆணவ படுகொலை தமிழகத்தில் நடக்குது. அந்த ஆணவ படுகொலத்தினுடைய நகலையும் வந்து நம்முடைய பொதுச்செயலாளர்கிட்ட கொடுத்துருக்கோம். நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வந்தால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக வந்தால் இந்த ஆணவ படுகொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா ஆணவ படுகொலை என்பது ஒரு எஸ்சி பொண்ணை எடுத்தால் மட்டும் ஆணவ படுகொலை இல்லை. நாயுடு முதலியார் பொண்ணு எடுத்தாலும் ஆணவ படுகொலை, செட்டியார் வன்னியர் பொண்ணு எடுத்தாலும் ஆணவ படுகொலை, முக்குளத்தூரில் கல்லர் மறவர் எடுத்தாலும் ஆணவ படுகொலை. இது மாற்று சாதிக்காக தொடர்ந்து ஆணவ படுகொலை நடைபெறுகிறது. இந்த ஆணவ படுகொலைக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக எங்களுடைய அம்பேத்கர் இயக்க கூட்டமைப்பின் சார்பாக தொடர்ச்சியாக திண்டிவனம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், சென்னையில் உண்ணாவிரதம், ஆம்பூர் போன்ற இடத்துல வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பொதுக்கூட்டம் உண்ணாவிரதம் நடத்தினோம். அது வந்து தமிழக முதல்வர் வந்து ஆணையம் அமைச்சிருக்காரு. ஆணையம் அமைத்து 5 மாதங்கள் ஆகியும் இது வரைக்கும் அவர் சட்டம் நிறைவேற்றுறேன்னு சொன்னார். சட்டம் நிறைவேற்றலை. அதனால் இன்றைக்கு வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக எங்களுடைய அம்பேத்கர் கூட்டமைப்பு சார்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களிடம் நேரடியாக அந்த கோரிக்கை மனுவை வழங்கியிருக்கிறோம். தொகுதி பங்கிடும் பேசியிருக்கோம். 2 நாளில் பொதுச் செயலாளர் தலைவரிடம் பேசிட்டு எங்களை அழைப்பதாக கூறியுள்ளார். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது இது வரவேற்கக்கூடியது. இதுவரை இந்த திராவிட கட்சிகளோ தமிழ்நாட்டில் 75 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் எந்த ஒரு கட்சியும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற வார்த்தையை சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தை எந்த கட்சியிலும் வரல. இந்த வார்த்தை வந்த பிறகு கூட எந்த கூட்டணி கட்சியும் எந்த கட்சியும் இங்கே வரல. ஆனால் இதை நாங்கள் வரவேற்கிறோம். தீய சக்திகளோடு திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயோ எங்களுடைய அம்பேத்கர் இயக்கங்களுடைய கூட்டமைப்பு போகாது. தமிழக வெற்றி கழகத்தில் தான் இணைஞ்சு நிற்கும். தமிழகம் முழுவதும் நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம். ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ஒரு தலைவர்கள் வந்திருக்கிறோம். எல்லாரும் இறங்கி பிரச்சாரம் பண்ணி தமிழக வெற்றி கழகம் வெற்றிக்கு நாங்கள் அயராது உயர்ப்போம். திமுக கூட்டணி வலுவா இருக்கு. பல தரப்பு அம்பேத்கர் இயக்கங்கள்லாம் கூட திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. அது இருக்கும்போது பலமா இருக்கும்போது நீங்க என்ன தாவேக்காவை தேர்ந்தெடுத்தீங்க? அம்பேத்கர் இயக்கங்கள் கூட்டமைப்பு நாங்கள் தாங்க அம்பேத்கர் இயக்கங்கள் கூட்டமைப்பு. அங்கே இருக்கிறது பலமான அமைப்பு கிடையாது. நாங்கள் வந்து 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஒருங்கிணைச்சு வச்சிருக்கோம். ஒரு அமைப்பு 2 அமைப்பு இருக்கிறதெல்லாம் பெருசு கிடையாது. ஏன்னு கேட்டால், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2019 அன்பின் பொய்யாமொழி நான் மக்கள் நீதி மையத்தில் கூட்டணி வச்சு எம்பி விழுப்புரம் நின்னேன். அதில் வந்து கணிசமான வாக்கு வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து 2021 மக்கள் நீதி மையம் கமலஹாசனுடைய கட்சியில் 2 தொகுதி எங்களுடைய அம்பேத்கர் கூட்டமைப்பு சார்பாக 2 தொகுதி வாங்கினோம். திண்டிவனமும் வானூர் வாங்கியிருக்கோம். அதில் 2 தொகுதியிலும்
ஒரு தொகுதியில் விடுதலை சிறுத்தையை தோக்கடிச்சிருக்கிறோம். ஒரு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை திண்டிவனம் தொகுதியில் நான் நின்று அங்கே கணிசமான வாக்கு வாங்கி திமுக வேட்பாளர் தோக்கடிச்சிருக்கோம். அப்படி இருக்க பார்த்து திமுகவில் இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய ஒரு அம்பேத்கர் இயக்கம் சொல்லக்கூடாது. நாங்கள் தமிழகம் என்னுடைய பணி வந்து 37 ஆண்டு காலம் சமூக பணி பண்ணுறோம். தலைவர் ஆம்பூர் ஜார்ஜ் வந்து அவரும் 35-40 ஆண்டு காலம் பண்ணுறாரு. அண்ணன் திருச்சி ராதா ஆடிட்டர் அவரும் 40 ஆண்டு காலம் சமூக பணி பண்ணுறாரு. ஏகே ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி அவரும் 30 ஆண்டு காலம் சமூக பண்ணுறாரு. ஒவ்வொரு சமூக தலைவரும் இதில் சமூக பணி பண்ணவங்க. இன்னும் இதில் வந்து நீதியரசர் எஸ்கே கிருஷ்ணன் ஐயா இருக்காங்க, ஐயா டாக்டர் தேவதத்தன் இருக்காரு. நாங்கள் தொடர்ச்சியாக இதை பண்ணிட்டு இருக்கோம். அதனால் அங்கே இருக்கிற அமைப்புகள் தான் பெருசுன்னு சொல்லாதீங்க. நாங்கள் தான் பெரிய அமைப்பு, நாங்கள் தான் ஓட்டு சேகரிக்க கூடுங்க. தொகுதியை எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் பொதுச் செயலாளர் வந்து எத்தனை தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் அதை அன்போடு வாங்கிக்குவோம். ஏன்னாடா எங்களுடைய இது வந்து தொகுதி முக்கியம் இல்லை, திராவிட கட்சியை வீழ்த்தணும், அதுதான் எங்களுடைய குறிக்கோளே. அதை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோமா கண்டி எத்தனை தொகுதின்றது இல்லை. நாங்கள் வந்து பொதுச் செயலாளர்களும் நம்முடைய தலைவர் தளபதி விஜய் அவர்களும் என்ன சொல்கிறாங்களோ எங்கள் கூட்டமைப்புக்கு நாங்கள் அதை ஏற்றுக்குவோம், மனசார ஏற்றுக்குவோம். அது எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. நீங்கள் நினைப்பில் வச்சுக்கிற தொகுதி எது? விழுப்புரமா? எங்களுக்கு வந்து வானூர், திண்டிவனம், ஆம்பூர், விருகம்பாக்கம், அண்ணா நகர், கன்னியாகுமரியில் வந்து தில்லியூர், இந்த தொகுதியை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றிண்ணா.